ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக 5 நிமிஷத்தில் எப்படி இளநீர் பாயாசம் செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு மில்க் மேட் எதுவுமே தேவை கிடையாது. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு பெரிய இளநியாக வாங்கி வச்சுருக்கேன். அந்த இளநீர் தண்ணியை ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் அதில் உள்ள அந்த கசடு ஏதாச்சும் மற்ற அது மாதிரி கலந்தால் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும். இன்னும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த இளநீர் தண்ணியை ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு அளவு பார்த்துப்போங்க. நான் இந்த ஒரு கப்பில் அளவு எடுத்துக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை ஒரு பவுலில் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ அதே கப்பை வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு பால் எடுக்கணுங்க. நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கேங்க. இது தாங்க நல்லாயிருக்கும். ஃபுல் ஃபேட் மில்க்கே எடுங்க. இதை ஒரு பேனில் இல்லை ஏதாச்சும் ஒரு பவுலில் மாட்டி அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த இளநீ வழுக்கையை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்குவோம். நான் அந்த ஒரு இளநீ வழுக்கை எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இளநீ வாங்குறப்ப வழுக்க உள்ள இளநியாக கேட்டுட்டு வாங்குங்க. சில இளநியில் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதனால் வழுக்கையோடு சேர்ந்த மாதிரி இளநீ தர சொல்லி வாங்கிக்கோங்க. இது மாதிரி வழுக்கைகளில் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்போம். இது இந்த இளநீர் பாயசத்தோடு குடிக்கிறப்ப இந்த அங்கங்கே வழுக்கப்படுறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கடிப்படுறப்ப. இப்போ ஹை ஃப்ளேமில் நம்ம பால் வைக்கிறப்ப அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஆப்பையை வச்சு. ஏன்னா கீழே அடி பிடிக்கும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்கி வரப்போ நல்லா பொங்கினோன்னே லோ ஃப்ளேமுக்கு மாட்டிடுங்க. இது மாதிரி ஒரு 4-5 வாட்டி ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பாயாசம் கெடாமல் நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு 4-5 வாட்டி மாட்டிக்கிட்டே இருங்க. இப்போ நான் சுகர் சேர்க்க போகிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு சுகர் நான் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். இதையும் விட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுகர் கரைஞ்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடாகி வரப்போ முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, உங்களுக்கு பாதாம், பிஸ்தா அது மாதிரி வேணால் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌனாக மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு அளவுக்கு ப்ரௌனாக மாறிடுச்சு. முந்திரியெல்லாம் ப்ரௌனாக திராட்சையும் உப்பிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் இந்த இளநீ தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதையும் ஒரு தடவை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் இது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்ட்ட ஏலக்காய் இருந்தால் ஒரு 4 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு போட்டுருங்க. நான் பொடியாக இருக்கனால ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இளநீ வழுக்க இருக்குல்ல அதையும் இல்லை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இளநீ தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. நல்லா ஒரு கொதி வந்தோன்னே அமர்த்திடுங்க. நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிது. எல்லா சைடும் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை லைட்டாக ஒரு தடவை அப்படி கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். பால் நம்ம இதில் ஊற்றுறப்ப பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆறி இருக்கணுங்க. சுட சுட நம்ம பாலை இதில் சேர்த்தோன்னா பால் திரஞ்சிடும். அதுக்காக தான் நல்லா ஆறின பாலை ஆறினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இளநீ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இளநீ பாயாசமே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சில்லுன்னு குடிக்கிறப்போ சூப்பராக இருக்குங்க. ஒரு 3-4 மணி நேரமாச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் உங்கள் கிளாஸில் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது பாயாசம் நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கட்டியாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மில்க் மெய்டு சேர்த்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு சேர்க்குறப்ப நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. மில்க் மெய்டு நல்லா குளு குளுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். நான் நார்மலாக சுகரில் செய்கிறதுனால இப்படி இருக்குது. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒன்ஸாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் செம்மையாக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.